வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. இந்த நம்மால் முடியும் செக்மெண்ட்ல மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த பக்கமும் அப்படிதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வேதிக் மேக்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட பயன் சொன்னேன், அதாவது வாட் ஆர் த யூசஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத பார்த்தோம். தொடர்ந்து உங்களுக்கு வேத கணிதத்தில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய அது ஒரு கடல் என்று சொன்னேன். நான் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அதில் நிறைய இருக்குது இன்னும் நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ வேதிக் மேக்ஸை மட்டும் கூட நாங்கள் சில சமயம் தனியாக சொல்லி கொடுக்க முற்படுவோம். ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு கணக்கே பிடிக்காம இருக்குது, கணக்குனா பயமா இருக்கு, நம்பர்ஸை பார்த்தாலே ஓடி போயிடுறாங்க அப்படின்றது தான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட். ஸோ அதெல்லாம் போக்குறது தான் இந்த வேத கணிதம். அது போக நாங்கள் சொல்லி கொடுக்குற ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் தான் வேத கணிதம், வேதிக் மேக்ஸ். அது போக நாங்கள் மேக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு, மேக்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். மேஜிக் ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு கணிதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அபாக்கஸ் அப்படின்ற ஒரு மணிச்சட்டத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு மேத் எல்லாம் சொல்லித்தரோம். விச் ஹெல்ப்ஸ் யுவர் சில்ட்ரன் டு ஆக்டிவேட் த ரைட் பிரெயின் ஆல்சோ. அது வலது மூளையை செயல்படுத்துவதற்குமான முயற்சி தான் எங்களோட கம்பெனி பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரைட் பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்க வேர்ல்டு டாப்பர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஆமாம், அதை தான் நம்ம குழந்தைகளுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். பல வகையான பேரலல்ஸில் செய்கிறோம். அதாவது ஒன்று ஸ்டடி சென்டர்ஸ்க்கு குழந்தைகள் கற்றுக்கொண்டு செல்வது வாரம் வாரம். ரெண்டாவது நாங்களே ஸ்கூல்ஸில் போய் சொல்லி தந்துட்டுருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம் எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. மூன்றாவதாக நாங்கள் இப்பொழுது இறங்கி இருப்பது ஒர்க் ஷாப், அதாவது எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். அதாவது இதில் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th. என்னால் வாரம் வாரம் டைம் கொடுக்க முடியாது, என்னால் ரெகுலராக இந்த கோர்ஸுக்கு வர முடியாது அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களோட பிள்ளைகளை இந்த ஒர்க் ஷாப் அனுப்பி நல்ல ஒரு டிப்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல இதெல்லாம் இங்கே யாருமே பண்ணலை. நான் நல்லா சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். நாங்கள் சொல்லி கொடுக்கறது அதை நாங்கள் குழந்தைகளுக்காண்டி ஒரு டீம், R&D டீம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமோட உட்காந்து நாங்கள் பண்ணி வெளிக்கொண்டிருக்கோம். அதை பயனடைஞ்சுக்கங்க. இப்போது நடுவில் இது போயிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்ததில் ஒரு கால் எனக்கு ஒரு என்னையே யோசிக்க வச்சுச்சு. என்னன்னா, என் பிள்ளை எப்போ பார்த்தாலும் அழுதுட்டுருக்கு. எங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, எயில்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ். அப்போ இதுக்கு நான் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே, உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு வகையான அட்டென்ஷன் சீக்கர்ஸ் தான். என்னைய பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் டிவியில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்போது என்னது இது, எவ்வளவு நல்லா பேசுனா நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, எவ்வளவு தெளிவாக நான் பேசும் முறை உங்களுக்கு பிடிக்கும் என்று தான் நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். இது என்னன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். த்ரூ டிவி உங்களை நான் என்னோட அட்டென்ஷனில் பிடிச்சி வச்சுருக்கேன். எனக்கு இருக்கு. இப்போ குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைக்கு அது அழும் பொழுது என் அம்மா என்னை மட்டும் தான் கவனிக்க வேண்டும். சரி, இது பிறந்த குழந்தைக்கோ இல்லை கொஞ்சம் வளர்ந்து தெரிந்த குழந்தை அழுகிறது. அதையும் மீறி பெரியவர்கள் வருகிறார்கள். ஸோ அட்டென்ஷன் சீக்கிங்கிறது எல்லாருக்குமான ஒரு குணம். இதை ஒருத்தருக்கு தான், பெரியவங்களுக்கு இருக்கு, வயசானவங்களுக்கு இருக்கு, சிறு குழந்தைக்கு இருக்குன்னு இல்லை, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, யார் ஒருவர் ஒரு குடும்பத்தை விட்டோ அல்லது குடும்பத்தினோட அட்டாச் ஆகாம இல்லாம ஒருவரை கவனிக்காமல் இருக்கும் போது அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங் தேவைப்படுது. என்னென்ன முறையில் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சில பேர் பார்ப்போம், நல்ல மேக்கப் போட்டுட்டு ரோட்டில் போகும்போது நல்ல மேக்கப் போட்டுட்டு, அதாவது அட் அ கிளான்ஸ் அப்படி திரும்பி பார்க்குற மாதிரி வைப்பாங்க நம்மளை. ஸோ அந்த அளவுக்கு ஏன் மேக்கப் போட்டு போகணும், அந்த அளவுக்கு எதுக்கு மற்றவங்கள கவரணும், தட் இஸ் அட்டென்ஷன் சீக்கிங். அதாவது நம்மளை எல்லாரும் பார்க்கணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஜென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் அந்த காலர் பட்டன் அவுத்து விட்டுட்டு போவாங்க, போட்டிருக்க மாட்டாங்க. அது என்னன்னா அவங்கள பார்க்கணும்.
நீங்க இனிமே ரோட்ல போகும்போது இதெல்லாம் கவனிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் அவங்கள பாக்குறாங்கன்றதையும் நீங்க கவுண்ட் பண்ணலாம். அது அட்டென்ஷன் சீக்கிங். வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ் வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு ஒரு மாதிரி ட்ரெஸ் அட்ராக்டிவா போடுறாங்கல்ல, அது அட்டென்ஷன் சீக்கிங். ஸோ யாரு தாங்க அட்டென்ஷன் சீக்கிங்ல இல்லை? நான் நிறைய கால்ஸ் வருது எனக்கு, என் அப்பா அம்மாவை, அதாவது வயதான என்னுடைய மாமனார் மாமியாரோ இல்ல அப்பா அம்மாவோ என் பிள்ளை படிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது, இல்ல எப்ப பார்த்தாலும் என்னையவே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியிருக்குன்றீங்க. அதோட உங்களுக்கு என்ன வேலை? இப்ப பெரியவங்களை எடுத்துக்கலாமே, அவங்களுக்கு வந்து என்னன்னா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். என் மகள் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நேரமாவது அவள் என்னுடன் இருக்க வேண்டும். இது வந்து நான் பெரியவங்க சின்னவங்கன்னு பாகுபாடு படுத்தாதீங்கன்னு சொல்றேன், எல்லாருக்கும் இந்த குவாலிட்டி இருக்கு. அப்போ நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு திரும்பி வந்தோன்னே அவங்கள்ட்ட மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லாதீங்க. அந்த மருந்து இப்போ எவ்வளவு நிமிஷம், ஒரு நொடி ஆகுமா? போய் அந்த மருந்தை எடுத்துட்டு போய் அதை ஊற்றி அவங்க வாயில ஊற்றி விடுங்களேன். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள சீக்கிரம் குணமடைஞ்சிருவாங்க. ஸோ யாரெல்லாம் ரொம்ப உங்களை அந்த மாதிரி பேசிட்டே அட்டென்ஷன் சீக்கிங்ல இருக்காங்களோ அவங்கள மாற்றலாம். எல்லாமே மாறக்கூடிய என்னது, உங்களோட டைம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். அது மாதிரி உங்களுக்கும் தேவைதான். இது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு குவாலிட்டி தான். இதை சுற்றி தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. இது ஒருவருக்கான குவாலிட்டி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை எப்படி மற்றவர்களை பார்க்க வைக்க முடியும் என்ற ஒரு நிமிடம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். நம்மளை பார்த்தா, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அதை தான் அட்டென்ஷன் சீக்கிங்கிற வார்த்தையில நான் சொல்றேன். என்னை கவனிக்க வேண்டும். அட்டென்ஷன்னா என்ன? என்னை பார்க்க வேண்டும், எல்லோரும் என்னை தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒரு தடவை புத்தா ஒரு வில்லேஜுக்கு போறாரு. அப்போ இந்த வில்லேஜஸ்லாம் வந்து இவரை சுத்திக்கிறாங்க. ஒரு பிளைண்ட் மேன் இருக்கான், அவன் கலர்ஸே இல்லைங்கிறான். they are trying to explain to the blind man about the colors, but the blind manக்கு கலர்ஸ் பத்தி என்ன தெரியும்? அவருக்கு ஒன்றும் புரியல. அவருக்கு புரிய மாட்டேங்குது. கலர்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி புத்தர்கிட்ட சொல்லி அந்த பிளைண்ட் மேன்கிட்ட சொல்றாங்க. அப்போ புத்தர் சொல்றாரு, பேஷனேட்டா இருக்கிறதோட, ஒரு இது மேல ரொம்ப கிரேசியா இருக்கிறதோட ஒருவரிடம் கருணையுடன் இருங்கள். அவருக்கு கண்ணு தெரியாது, அவருக்கு அந்த அளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும், நாம் அவரை விட்டுவிடலாம் என்று சொல்கிறார். சில இடத்துல அதுதான் அந்த கருணை என்ற வார்த்தை எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். இதுல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அட்டென்ஷன் சீக்கிங்ன்ற நீங்க ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க, எல்லாருக்குமே இருக்கு. அதனால இனிமே கால் பண்ணி என் பிள்ளை அழுகுது, என் பிள்ளை என்னை படிக்க உட்கார சொல்றான், தட் இஸ் அட்டென்ஷன் சீக்கிங். ஒரு அம்மா ஒரு குழந்தையுடன் உட்கார்ந்து படிப்பு சொல்ல கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால், என் அம்மா என்னுடன் ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அங்கேயும் அட்டென்ஷன் சீக்கிங் தான். இன்னும் நிறைய இருக்கு. அட்டென்ஷன் சீக்கிங்கை பத்தி நிறைய பேசலாங்க. எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு புரிய வைக்கணும். நான் அடுத்த வாரம் இதே நேரம் இதே எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் டாக்டர் பரமேஸ்வரி. நன்றி.